ராசி அன்பர்களே வணக்கம். துலாம் ராசி அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன்களை பார்க்க போகிறோம். குரு பகவான் தங்களுக்கு 3ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடத்திற்கும் உரியவர். இந்த நேரத்தில் குரு இதுவரை 9ல் இருந்த குரு 10ஆம் இடத்துக்கு வந்து உச்சமடைகிறார். சனி பகவான் 6ஆம் இடத்தில் சாதகம், கேது லாபஸ்தானத்தில் சாதகமாக இருக்கிறார். குரு 10ஆம் இடம் செல்வதால் சற்று செலவுகள் அதிகரிக்கும். எதையும் திட்டமிட்டு செலவு செய்தல் வேண்டும். அனாவசிய செலவுகள் செய்தல் கூடாது. உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். சிறு நோய் வந்தால் கூட மருத்துவரை சந்தித்தால் நோய் குணமாகும். குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கும். சிலருக்கு புத்திர பாகியம் அமையும். பெண்களுக்கு நார்மல் டெலிவரி நடைபெறும். ஆண் குழந்தைகள் பிறக்க வாய்ப்பு. சுபகாரியங்கள், தடங்கலான தாமதமான சுபகாரியங்கள் நல்ல விதத்தில் நடைபெறும். உத்தியோகத்தை பொறுத்தவரை சிறப்பு பெறுவீர். பிறரால் முடிக்க முடியாத வேலைகளை தாங்கள் எளிதாக முடித்து உயர் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் எடுப்பீர்கள். உத்தியோகத்தில் நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, பண வருமானம் அனைத்தும் கிடைக்கும். பிறர் வேலைகளையும் சேர்த்து செய்து புகழ் பெறுவீர். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை தொழில் நன்றாக இருக்கும். அபரிமிதமான வளர்ச்சி உண்டு. ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் ஈடுபடும் அன்பர்களுக்கு பண வரவுகள் அதிகம். வியாபாரிகளுக்கு கணிசமான லாபம் கிடைக்கும். தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பு தங்களுக்கு கிடைக்கும். கலைத்துறை அன்பர்களுக்கு சிலர் கலை நிகழ்ச்சிகளுக்காக வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று வர வாய்ப்பு உண்டு. அதனால் ஆதாயம் அதிகரிக்கும். சினிமா நடிகர் நடிகைகளுக்கு நல்ல பட வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல கதை அம்சம் கொண்ட படங்கள் கிடைக்கும். தயாரிப்பாளர்களுக்கு பட தயாரிப்புக்கு தேவையான நல்ல கதையம்சம் கொண்ட படங்கள் கிடைக்கும். மாணவர்கள் நன்றாக படிப்பர். பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும் நல்ல பெயரை வாங்கி கொடுப்பர். அரசியல் துறை அன்பர்களுக்கு நன்றாக இருக்கும். சூரியன் நன்றாக இருக்கிறார். சுக்கிரனும் பெரும்பாலும் சாதகமாக இருப்பதால் அரசியல் துறையில் ஈடுபடும் அன்பர்களுக்கு புதிய பதவிகள் வந்து சேரும். அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. குரு 31/10/2026 முதல் 13/12/2026 வரை சிம்ம ராசியில் அதிசாரம் அடைகிறார். அப்போதும் நன்மைகள் அதிகரிக்கும். குடும்பம் நன்றாக இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். குரு 13/12/2026 முதல் 13/4/2027 வரை வக்கரம் அடைகிறார். அப்போதும் நன்மைகள் அதிகரிக்கும். குடும்பம் நன்றாக இருக்கும். உத்தியோகத்தில் சிறப்பு பெறுவீர். பொருளாதாரம் நன்றாக இருக்கும். என்ன 10ல் குரு இருப்பதால் திட்டமிட்டு செலவு செய்யுங்கள். அனாவசிய செலவுகளை தவிர்க்க பார்த்தல் வேண்டும். ராகுவுக்காக வெள்ளிக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை ராகு வேளையில் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சம்பழ தீபம் ஏற்றுங்கள். தினமும் பகவத்கீதை பாராயணம் செய்யுங்கள். இறைவனை வழிபடுங்கள். சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். அனைத்தும் அற்புதமாக நடைபெறும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.